எல்லா மாடுங்களும் இருக்குது. நாட்டு மாடும் இருக்குது, எருமை மாடு இருக்குது, ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி இருக்குது, எல்லா மாடும் இருக்குது. இந்த பயோகேஸ் யூனிட்டில் வந்து சாணத்தை எடுத்து அதில் போட்டுருவாங்க. அதிலிருந்து வர வேஸ்ட்டு ஸ்லரி வரும். அந்த ஸ்லரி வந்து கலெக்ட் பண்ணி தொட்டியில் போடுவாங்க. தொட்டியில் வந்து மண்புழு உரம் தயாரிக்கும். இது எல்லாமே இதுவும் ஒரு சைக்கிள் தான். நம்ம அக்ரோ டூரிசம்க்கு வாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கங்க, விவசாயத்தை பற்றி நேரடியாக தெரிஞ்சுக்கங்க. நம்ம இன்ஸ்பேஸ் நேச்சுரல் அக்ரோ ஃபார்மில் இன்னொரு பார்ட் வந்து கோசாலாவில் மாடுங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாடுங்க இருக்குது. இதில் ஒரு 10 மாடு வந்து கரவலில் இருக்கும். இதில் மிக்சடு எல்லா மாடுங்களும் இருக்குது. நாட்டு மாடும் இருக்குது, எருமை மாடு இருக்குது, ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி இருக்குது, எல்லா மாடும் இருக்குது. மாட்டிலேருந்து வர பால் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் கேன்டீனுக்கு மக்களுக்கு கேன்டீனில் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது கஃபேயில் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க கஃபேயில் டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் சில நாள் எக்ஸ்ட்ரா பால் இருந்ததுன்னா அன்றைக்கி தயிர் சண்டே உதாரணத்துக்கு சண்டேயில் வந்து ஃபேக்ட்ரி கிடையாது, அன்றைக்கி வந்து தயிர் போட்டுருவாங்க, இல்லை பன்னீர் போடுவாங்க. இங்கே இருக்க பால் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகிடும். மாட்டிலேருந்து வர பால் தவிர நமக்கு சாணம், மூத்திரம் ரெண்டுமே வந்து ஜீவாமிர்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதிலேருந்து இதுவும் ஒரு சைக்கிள் இருக்கும். என்ன சைக்கிள்னால், மாட்டிலேருந்து வர வேஸ்ட்டை பயோகேஸ் இருக்குது. அந்த கேஸுக்கு இதிலேருந்து வர சாணம் வந்து கேஸில் போடுவாங்க. இங்கே ஒரு பயோகேஸ் யூனிட் இருக்குது. இந்த பயோகேஸ் யூனிட்டில் வந்து சாணத்தை எடுத்து அதில் போட்டுருவாங்க. அதிலிருந்து வர வேஸ்ட்டு ஸ்லரி வரும். அந்த ஸ்லரி வந்து கலெக்ட் பண்ணி தொட்டியில் போடுவாங்க. தொட்டியில் வந்து மண்புழு உரம் தயாரிக்கும். இது எல்லாமே இதுவும் ஒரு சைக்கிள் தான். மண்புழு உரம் தயாரிச்சுட்டு மண்புழுவை ஜலிச்சுட்டு மண்புழு திருப்பி அதிலே போட்டுட்டு மீதி இருக்க மண்புழு உரத்தை கழனிக்கு கொண்டு போயிடுவோம். இங்கேயும் சேலும் பண்ணுறோம். இங்கே வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கோம், வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கேருந்து வர மாட்டில் இருந்து க்ரீம் எடுத்துகிட்டு அந்த க்ரீமில் இருந்து கீ தயார் பண்ணுறோம். இந்த கீ வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்கே அதுக்கு ஒரு பெரிய இதுவே குரூப்பே இருக்குது, அது வந்து வாங்கிட்டு போகிறதுக்குன்னு. இதை இங்கேயே நம்ம ஹோட்டலில் நம்ம ஃபார்ம்லேயே இந்த கீ சேல் பண்ணிடுறோம்.